GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள பாண்டியன் நகரை சேர்ந்தவர் ஜெகநாதன். இவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். இவரது மனைவி மஞ்சுளா. இந்த தம்பதியினருக்கு 2 மகள்கள் உள்ளனர். அதேபோன்று அதே பகுதியில் முருகன் என்பவர் தனது மனைவி நிர்மலாவுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஜெகநாதன் குடும்பத்தினருக்கும் முருகன் குடும்பத்தினருக்கும் இடையே நீண்ட காலமாக முன்விரோதம் இருந்து வந்திருக்கிறது. இதன் காரணமாக இரு குடும்பத்தினருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் ஜெகநாதன் குடும்பத்தாரின் மீது முருகனுக்கு தீராத வன்மம் இருந்திருக்கிறது. இதனால் ஜெகநாதனையும் அவரது குடும்பத்தினரையும் பழிவாங்கும் பொருட்டு முருகன் ஒரு திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி அந்த குடும்பம் நிம்மதி இழந்து அவர்கள் சிக்கலுக்கு ஆளாக வேண்டும் என்பதற்காக இரவு நேரத்தில் ஒரு திகிலூட்டும் சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். அதாவது முட்டையில் செய்வினை செய்ததுடன் மந்திரித்த முட்டையின் மேல் சாத்தானின் படத்தை வரைந்து அந்த முட்டைகளை இரவு நேரத்தில் ஜெகநாதனின் வீட்டு வாசலில் வைத்துள்ளார். மறுநாள் காலையில் வீட்டு வாசலில் இருந்த முட்டைகளை பார்த்து மஞ்சுளா அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தனது கணவரிடம் மஞ்சுளா தெரிவித்துள்ளார். உடனடியாக ஜெகநாதன் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது முருகன் தான் இரவில் வந்து முட்டைகளை வைத்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து ஜெகநாதன் குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வேதனை அடைந்த ஜெகநாதன் அந்த முட்டைகள் அதே இடத்தில் தான் இருக்கின்றன, அந்த முட்டைகளை முருகனேதான் வந்து எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிசிடிவியில் பதிவான வீடியோ தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முன்விரோதம் காரணமாக இரு குடும்பங்களுக்குள் ஏற்பட்ட சண்டையால் மாந்திரிகத்தின் மூலம் முட்டையில் செய்வினை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. என் பேர் மஞ்சுளா. நான் டீச்சர்ஸ் காலனி பாண்டிய நகர் கடைசியில் பிள்ளையார் கோயில் தெருவில் வசிக்கிறேன். நானும் எங்கள் வீட்டுக்கார் நல்லா தான் இருப்பார். நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பேன். காலையில் ஒரு 7:30க்கு மேலே எழுந்து வந்து கேட்டு திறக்கும்போது முதல் முட்டையை பார்த்துட்டு காலை வைக்கும்போது அப்புறம் கேட்டில் கொஞ்சம் நுறுங்குச்சு 2வது முட்டை. அப்புறம் எட்டி பார்க்கும்போது 3வது முட்டைன்னு பார்த்துட்டேன். அது அப்படியே கதை சாத்திட்டு இது பக்கம் வெளியே வராது, சந்தில் தான் வெளியே வந்தது. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் காட்டி விட்டேன். அப்புறம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இப்போ சிசிடிவி கேமராவில் பார்த்து முன்விரோதக்காரமாக முருகன் நிர்மலான்றவங்க தான் எங்கிட்ட ஏற்கனவே விரோதமாக இருந்தது. போன வருஷம் ஜனவரி மாதமே தான் அது முருகன் வந்து வச்சது வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருக்குது. அதையும் சார்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.